வணக்கம். நான் உங்கள் முருகன், நேர்மையாளன் யூடியூபர். இன்னைக்கு நாம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பராமரிக்கின்ற பதிவேடுகளில் நாம் கவனிக்க வேண்டியவை என்னன்றத இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். நேற்று 13/3/2025 அன்று அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நான் ஒரு கள ஆய்வு செய்திருந்தேன். கள ஆய்வு செய்திருந்த பொழுது வருகை பதிவேடு என்கின்ற ஒரு பதிவேடு இருக்கிறது. அந்த வருகை பதிவேடை நான் அ ஆய்வு செய்த பொழுது, அதிலே 2 நபர்கள் மருத்துவமனையில் சம்பளம் வாங்கிக் கொண்டு, வேறொரு மருத்துவமனையில் வேலை செய்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வருகை பதிவேடில் அ டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கிறது. அந்த வருகை பதிவேடில் அதாவது இந்த மருத்துவமனையில் சம்பளம் வாங்கிக் கொண்டு இன்னொரு மருத்துவமனையில் வேலை செய்கிறது. அது எப்படி என்பதை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆ கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு ஆ ஏஎன் டயட், பிஎன் டயட் என்று 2 பதிவேடுகளை பராமரிக்கிறார்கள். ஏஎன் டயட் என்கிறது கர்ப்பிணி பெண்கள் செவ்வாய்க்கிழமை மருத்துவமனையில் அந்தந்த வில்லேஜ் கிராமத்தினுடைய செவிலியர்கள் அவர்களை மருத்துவமனைக்கு வரவழைத்து அவர்களை ஆலோசனை கொடுத்து அவர்களை அனுப்புவார்கள். அது ஏஎன் டயட். பிஎன் டயட் அப்படின்னும் பொழுது பிஎன் டயட்டு டெலிவரி ஆனவர்களுக்கு மருத்துவமனையில் செய்ய வேண்டிய சலுகைகள். இது பிஎன் டயட். இந்த 2 பதிவேடுகளை பற்றியும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆ வருகை பதிவேடில் 2 நபர்கள் வல்லிபுரம், அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் வல்லிபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2 நபர்கள் மருத்துவமனையில் வேலை செய்வதாக வருகை பதிவேடில் டைவர்ஷன் வைத்துவிட்டு இன்னொரு மருத்துவமனையில் வேலை செய்து இந்த மருத்துவமனையில் சம்பளம் வாங்குகிறார்கள். இது தவறான காரியம். ஆகவே மருத்துவமனையில் நடைபெறுகிற இப்படிப்பட்ட காரியங்களை மருத்துவத்துறை அமைச்சர் கண்காணிக்க வேண்டும். மாவட்ட மருத்துவ கண்காணிப்பாளர் இதை வாரத்தில் ஒரு முறையோ அல்லது மாதத்தில் ஒரு முறையோ வந்து கண்காணித்து என்னென்ன குறைகள் இருக்கிறது, என்னென்ன நிறைகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு காரியம் செய்யாததினாலே இப்படிப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆள் பற்றாக்குறை, அதாவது வல்லிபுரம் கிராமத்தில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்தகத்தில் ஆள் இல்லை. மருந்தகத்திற்கு ஆள் இல்லை. 2 மருத்துவர்கள் இருக்க வேண்டும். 2 மருத்துவர்களில் ஒரு மருத்துவர் மட்டுமே பணிபுரிகிறார். இன்னொரு மருத்துவர் இல்லை. அது மட்டுமல்லாமல் கிராம, அதாவது செவிலியர்கள், வில்லேஜ் செவிலியர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னா சரிவர இவர்களை ஒவ்வொரு கிராமத்திலும் கவனிப்பதில்லை, கர்ப்பிணி பெண்களை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வருகிற கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவமனையில் உணவு அளிக்க வேண்டும். அதாவது மினி மீல்ஸ் என்று சொல்வார்கள். அது பார்த்தீங்கன்னா கலரப்பட்ட சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், அதாவது தக்காளி சாதம், இப்படி சொல்வார்கள். இப்படிப்பட்ட சாதங்களை கொடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா மீல்ஸ், அதாவது சாதம், வெள்ளை அரிசியில் வடிக்கப்பட்டு குழம்புகள் செய்து கொடுக்க வேண்டிய சாதம் தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த மருத்துவமனையில் கர்ட் ரைஸ் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சாதங்களை, அதாவது இந்த மாதிரி தக்காளி சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி கொடுப்பது கர்ப்பிணி பெண்களுக்கு சத்தான சாதம் அல்ல. இது கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த வல்லிபுரம் மருத்துவமனையில் இதை வைத்திருக்கிறார்கள், இப்படி கொடுக்கிறார்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2022லிருந்து 2024 வரைக்கும், 22, 23, 24 இந்த 3 வருஷத்தில் 9 நாள் மட்டும்தான் சாதம் அளித்திருக்கிறார்கள். அந்த 9 நாளுக்கு மட்டுமே இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பில் மட்டும் இருக்கிறது. பில் கூட, அதாவது அது ரசீது கூட சாதாரண ஹோட்டல், அதாவது சாதாரண உணவகங்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு ரோட்டுக்கடை உணவகங்களை அளிப்பது தவறான காரியம். ஆனால் இந்த மருத்துவமனையில் இப்படி தவறான காரியங்களை அளித்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடை செய்ய வேண்டும்.
அது மட்டுமல்ல, 2 மருத்துவர்கள் செய்ய வேண்டிய இடத்தில் 1 மருத்துவர் பணிபுரிகிறார். இப்படி 1 மருத்துவர் செய்கிற 2 மருத்துவர் செய்ய வேண்டிய வேலையை 1 மருத்துவர் செய்யும் பொழுது, அவர்களுக்கு வேலை சுமை அதிகமாகிறது. ஆகவே மருத்துவத்துறை இதை கண்காணிக்க வேண்டும். மருத்துவத்துறை அமைச்சர் இதை கண்காணிக்க வேண்டும். வள்ளிபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு மருந்தகத்தில் ஆள் சேர்க்க வேண்டும். அ எந்தெந்த துறைகளில் அதாவது எந்தெந்த மருத்துவமனைகளில் இப்படிப்பட்ட உ காலி இடங்கள் இருக்கிறதோ, இதை நிரப்ப வேண்டும். ஆகவே அ இந்த மருத்துவமனையில் சம்பளம் வாங்கிக் கொண்டு வேறொரு மருத்துவமனையில் வேலை செய்வது தவறான காரியம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை டைவர்ஷன் என்று சொல்லுகிற இந்த காரியத்தை இனிவரும் நாட்களில் இந்த மருத்துவத்துறை செய்யக்கூடாது. எல்லா மருத்துவம் என்பது எல்லாருக்குமானது, இலவசமானது. ஆ இப்படிப்பட்ட மருத்துவத்தை நாம் வந்து முழுமையாக ம ஆள் பற்றாக்குறைகளை சரி செய்து மருத்துவமனையில் ஆட்களை போட வேண்டும். ஆகவே இது இன்றைக்கு பார்க்க வேண்டிய ஒரு 5 நிமிட வீடியோ மட்டுமல்ல. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்னும் அதிகமான ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை இன்னும் இன்னும் அதிகமாக விரிவாக நாம் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்றைய தினத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஏஎன் டயட் என்றால் என்ன? பிஎன் டயட் என்றால் என்ன? வருகை பதிவேட்டில் டைவர்ஷன் என்றால் என்ன? அதாவது இந்த 3 காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இந்த 3 காரியத்தையும் மீண்டும் உங்களுக்கு மறுபடியுமாய் ஒரு நாள் சந்தித்து உங்களுக்கான பதிவை நான் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நேர்மையாளன். நன்றி.